மக்களே வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே மக்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம பன் புரோட்டா பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம அந்த பன் புரோட்டாவுக்கு நம்ம ஒரு சால்னா பண்ணலான்ட்டு பண்ணுறோம். வந்து சிக்கன் சால்னா, மதுரை ஸ்டைலில் சிக்கன் சால்னா. இந்த மாதிரி சால்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக பக்காவாக இருக்கும். சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா, மதுரை சிக்கன் சால்னா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறது, ஏன் செய்கிறது பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வடை சட்டி எடுத்துருக்கிறேன். இரும்பு வடை சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 200 ml ஆயில் விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஆயில் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற இதெல்லாம் போட்டுக்கலாம். மக்களே, நம்ம சால்னாக்கு தேவையான பைசஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. நம்ம வந்து கல்பாசி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்துங்க, ஒரு 5 கிராம் அளவுக்கு கல்பாசி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும், தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 6 பட்டை, நல்லா பொடியாக 6 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 கிராம், பாருங்கள் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம சோம்பு எடுத்து வச்சுருக்குறோம். இதுதான் மக்களே இன்றைக்கி பைசஸ்ஸு, நம்ம சால்னாக்கு வேண்டிய பைசஸ்ஸு. இதை வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு வடை சட்டியில். இப்போ அதில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், நான் அளவு சொன்ன மாதிரி எடுத்துக்கங்க. பார்த்துட்டிங்கன்னா தீயை மீடியமாக வச்சு தாளிச்சுக்குங்க. உடனே வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 6 வெங்காயம், நல்லா மீடியமான வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் இருக்குது, நம்ம அதை போட்டுக்கலாம். மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம். அந்த 1 கிலோ சிக்கனுக்கான நான் அளவு தான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி நீங்களுமே செய்யுங்க. ஏன் நான் 1 கிலோ அளவுக்காக சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் 1 கிலோ அளவுனா கரெக்டாக மக்களுக்கு தெரியும். அதனால் 1 கிலோ எடுத்து 1 கிலோ சிக்கன் எடுத்து மக்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் மக்களே, பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறிக்கான அளவு இது. நீங்களும் இதே மாதிரி அளவுல எடுத்து பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நல்லா வெங்காயத்தை வணக்கி விட்றலாம். இப்போ தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு பாருங்கள், தீயை வந்து நான் மீடியமாக வச்சுருக்கிறேன். நான் செய்கிறது வந்து நான் இந்த அடுப்பில் செய்கிறேன், ஒரு சிங்கிள் அடுப்பில் செய்கிறேன். வடை சட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு வடை சட்டியில் செய்கிறனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மீடியம் வச்சுட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். புரோட்டாக்கு, மதுரை பன் புரோட்டாக்கு என்றைக்குமே உங்களுக்கு சிக்கன் குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு தான் அருமையாக இருக்கும். சால்னா உங்களுக்கு சிக்கன் போடாமல் வெறும் சால்னா மட்டும் வச்சா நல்லா இருக்காது. புரோட்டாவாக இருக்கட்டும், மதுரை பன் புரோட்டாவாக இருக்கட்டும், எந்த புரோட்டாவாக இருந்தாலுமே சால்னா வந்து அது சிக்கன் சால்னாவாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. வந்து தாளிப்புக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம கடைசியாக வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா வணக்கி விட்ருங்க. மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 3 ஸ்பூனோ இல்லைன்னா 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ போடுறீங்களோ போட்டுக்கங்க. மக்களே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் 3 ஸ்பூன் வேணுன்னா 3 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வந்து தக்காளி நம்ம கூட சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கி 3 தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணக்கி விட்ருங்க. நம்ம லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வந்து தக்காளி நம்ம கூட சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கி 3 தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணக்கி விட்ருங்க. நம்ம லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் ஏன் இந்த அடுப்பில் செய்கிறேன்னா சீக்கிரம் சமையல் ஆயிரும். அதுவும் இல்லாமல்
இந்த வடை சட்டியில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கலருக்காக கொஞ்சம் போடுறோம். ஓகே, நல்லா போட்டு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. நம்ம பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுவே நல்லா வாசமாக இருக்குது. செய்ய செய்ய உண்ணி பட்டை கிளப்புது மக்களே. இந்த கலராக இருக்கட்டும், அந்த செய்கிற டெக்ஸ்சராக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா வணக்கி விட்ருங்க. நல்லா வணங்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம சின்ன வெங்காயம் மக்களே இப்போ இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த என்ன போடுறதுன்னு காட்டுறேன். இது நல்லா வணங்கட்டும் மக்களே. இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 கிலோ கறி எடுத்துருக்குறோம். இப்போ நல்லா போட்டு பெரட்டி விடுங்க. எலும்பு வந்து போடுறதோட கறியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எலும்பு வந்து போடக்கூடாது, மேக்ஸிமம் கறியாக போடுங்க, நல்லாயிருக்கும். எலும்பு பாதி கறி பாதியாக போட்டால் கூட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது பெரட்டி விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நான் சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சிக்கன் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. ஓகே, அடுத்து வந்து கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன். மக்களே, எங்கள் வீட்டில் பச்சை மிளகா இல்லாதனால நான் பச்சை மிளகா போடல. எங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 2 பச்சை மிளகா, நீல பச்சை மிளகா இருந்தால் 2 போட்டுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன். ஏன்னா நான் காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணால் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா இது வணக்கணும். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றணும். அது அரைக்கிறக்குள்ளே நம்ம இந்த கறியை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லா பெரட்டி விட்டுடலாம். பாருங்கள், இதே நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி இருக்குதா? ஓகே, இப்போ நல்லா இது வேகட்டும். இப்போ நல்லா இது வந்து ரோஸ்டாட்டும் ஆகட்டும். நல்லா பெரட்டி இருக்கிறோம் பாருங்கள், நல்லா பரட்டிட்டோமா. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சிருக்கிறோம் பாருங்கள். இப்போ அது வந்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுங்க. 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ மிளகு போட்டு அரைச்சிக்கங்க. இப்போ இது போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். ஓகே, மிக்ஸி ஜாரில் அரைச்ச வெங்காயம் இருக்குல்லங்க ஜாரில், அதை வந்து கழுவி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வணக்கிடலாம். போதும், இது வந்து நல்லா வணக்கணும். பச்சை வாசம் போகிற வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி முன்னாடியே ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். குழம்பு அப்புறம் பச்சை வாசம் அடிச்சு நல்லா இருக்காது. அதனால் நல்லா இது வணக்கணும். ஓகே, இப்போ நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். மக்களே, நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது கொதிக்கணும் பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றாமல் வணக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கொஞ்ச நேரம் நல்லா வணக்கணுங்க. நல்லா இது கொஞ்ச நாள் வணக்கி விட்டுட்டு இப்போ நல்லா இது ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை அரைச்சி சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கறியை. பாருங்கள், போடு. இப்போ உப்பு வந்து நான் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள், நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு கறியை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். போதும். இப்போ நல்லா இது வந்து
கறி 5 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கள் நல்லா தலை கொதிக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டுருக்குது. நல்லா வேகட்டும். ஏன்னா கறி வந்து ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக வந்து உங்களுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கறி நல்லா வெந்து ஓரளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கூட நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து அரைச்சி ஊற்றிக்கணும். ஏன்னா பொட்டுக்கடலை ஊற்றினா தான் நம்மளுக்கு சால்னா வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மெயினாக சால்னாக்கு பொட்டுக்கடலை போட்டு தான் ஆகணும். பொட்டுக்கடலை கூட வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கசகசா கூட சேர்ந்து அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட நம்ம சிம்பிளாக செய்கிறனால வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறேன். ஓகே, இப்போ நல்லா வந்து வேகட்ட கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். மக்களே பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. நான் உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம சின்ன வெங்காயம் ஏற்கனவே அரைச்சி ஊற்றியாச்சு. அதனால் நீங்கள் முன்னாடியே அரைச்சி ஊற்றிடுங்க. கடைசியாக அரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசம் போகாது. சின்ன வெங்காயம் முன்னாடியே அரைச்சி ஊற்றிடுங்க. ஓகே, இப்போ நல்லா வேகட்டும். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் வந்து பட்டை சோம்பு அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம கல்பாசி அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. நல்லா மணமாக இருக்கிற ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றுனா ரொம்ப ஸ்பைசஸாக இருக்கும். வாசம் வந்து உங்களுக்கு சாப்பிட முடியாமல் போயிடும். ரொம்ப ஸ்பைசஸாக இருக்கும். அதனால் போதும், இதே நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். சிக்கன் மசாலா இது மட்டும் சிக்கன் மசாலா மல்லித்தூள் அப்புறம் உங்களுக்கு சிக்கன் மசாலா மல்லித்தூள் கறி மசாலா மட்டும் நல்லா ஓரளவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே உங்களுக்கு டேஸ்ட் கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பாருங்கள் எப்படி ஜம்முன்னு கொதிக்குதுன்னு. ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம கொதிச்சு கறி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம ஒரு அரை மூடிங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து முக்கால்வாசி போட்டிருக்குறோம். அது கூட நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து அது கூட நம்ம பொட்டுக்கடலையும் போட்டு பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலையை போட்டு அது கூட நம்ம ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பொட்டுக்கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க. கூட கசகசா முந்திரி இருந்தாலும் லைட்டாக பொட்டுக்கடலை கம்மி பண்ணிவிட்டு கசகசா முந்திரி கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் அது போடலை, சிம்பிளாக செஞ்சு காட்டுறதுக்காக நாங்கள் வீடியோக்காக போடுறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மதுரை மட்டன் சால்னா. இது வந்து சிம்பிளான மதுரை சிக்கன் சால்னா செய்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இது கொதிக்கணும். மக்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா முடிஞ்சது, நம்மளுக்கு சால்னா ரெடி. ஓகே, பாருங்கள் சால்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் மக்களே. இப்போ வந்து நம்ம நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா பொட்டுக்கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் இங்கே பாருங்கள் அப்படி ஜம்முன்னு நல்லா திக்னஸாக வந்துடுச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, ஓரளவு திக்னஸாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம லைட்டாக மேலே கருவேப்பிலை 2 போட்டு இறக்கிடலாம். மக்களே 2 கருவேப்பிலை போட்டு 2 கொத்துக்கு மக்களே ஒரு கொத்து கருவேப்பிலை லைட்டாக பிச்சு தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் மக்களே, சூப்பரான நம்மளுக்கு மதுரை சிக்கன் சால்னா ரெடி. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான நம்மளுக்கு சிக்கன் சால்னா ரெடி. கூட நம்ம புரோட்டா செஞ்சுருக்குறோம். வாங்க இப்போ நம்ம புரோட்டாவை பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மக்களே பாருங்கள், புரோட்டா பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குதா. இது அப்படியே சால்னாவில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க, கூட ஒரு துண்டு கறி வச்சுக்குவோம். ஒரு துண்டு கறியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க மக்களே. அருமையாக இருக்குது மக்களே. அதெல்லாம் பஞ்சாட்டம் வந்துருச்சு. அந்த பொட்டுக்கடலாம் போட்டனால
நல்லா லைட்டாக கெட்டியாக சூப்பராகுது. இதே மாதிரி புரோட்டா வீட்டில் செஞ்சு நீங்கள் திருப்தியாக எல்லாம் ஃபேமிலியோட சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். பாய் மக்களே.